Hey guys, welcome back to our channel. என்ன ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என் பேர் ஹேமதர்ஷினி. நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற சிம்மில் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்னென்ன ரெசிபிஸ் வேணுமோ கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறோம். என்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணனா ஃபாலோ பண்ணிக்கோங்க, டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன். ஏற்கனவே நம்ம சேனலில் நூடுல்ஸ் ரெசிபி போட்டிருக்கோம், ஹோட்டல் ஸ்டைல் நூடுல்ஸ். ஐகார்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், செக் அவுட் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி வந்து ஜும்கா வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஒரு பிஸ்தா கலர் ஜும்கா ரொம்ப சூப்பராக இருக்கும், வாங்க பார்க்கலாம். என்னென்ன திங்ஸ் வேணும்னா, நான் வந்து இன்றைக்கி பிஸ்தா கலர் பண்ணுறனால லேஸ் க்ரீனில் இது எடுத்திருக்கேன், சில்க் த்ரெட்டு. அப்புறம் வந்து கீழே கொக்கர முத்து எடுத்திருக்கேன். அப்புறம் வந்து பேக் ஸ்டட்டு, பால் செயின், அப்புறம் வந்து ஒயிட் கலரில் பியால் எடுத்திருக்கேன், ஸ்டோன் லைன்ஸ், ஐபின், அப்புறம் வந்து கோல்டன் கலர் பால்ஸ், கட்ரு, பியால், பேஸ் ஜும்கா எடுத்திருக்கேன். ஒரு எக்ஸாம் பேட் எடுத்து நான் வந்து 25 சுற்றிக்கிறேன். 25 சுற்றினதுக்கப்புறம் பேஸ்ட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் பண்ணி கரெக்டாக அதெல்லாம் கட் பண்ணிக்கோங்க. வந்து நம்ம பேஸ்ட் ஜும்காவில் பேஸ்ட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அப்படி ரீஃபில் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிட்டுக்கோங்க. இப்போ வந்து நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம சுற்றிக்கலாம். கேப் விட்டுட்டு சுற்றிருக்கேன். நல்லா டைட்டாக சுற்றிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம கேப் விட்டு சுற்றினதெல்லாம் ஃபில் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபில் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம ஃபுல்லாக சுற்றி முடித்தாச்சு. எனக்கு வந்து 25 சுற்றி இவ்வளோ சில்க் த்ரெட் மீதியாக இருக்குது. இது வந்து நீங்கள் செயின் குண்டு கூட சுற்றிக்கலாம். வந்து கட் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் கம்மியாகவே சுற்றிக்கோங்க. நான் லென்த் அதிகமாக எடுத்துருக்கனால எனக்கு இவ்வளோ மீதியாக இருக்குது. அடியிலையும் கம் அப்ளை பண்ணி மேலேயும் கம் அப்ளை பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ரீஃபில் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ரெண்டையும் அதே மாதிரி நான் சுற்றி ஒட்டி எடுத்துட்டேன். பாருங்கள், நம்ம ஸ்டோன் லைன்ஸ் ஒட்டிக்கலாம். அடியில் ஏன் ஒட்டுறோன்னா, அந்த ஐபின் விடும் போது அந்த ஐபின் வந்து அப்படியே மேலே வந்துடும். அதுக்காக தான் நம்ம இந்த ஸ்டோன் லைன்ஸ் ஒட்டுறோம். கம் அப்ளை பண்ணி இப்படி ஸ்டோன் லைன்ஸ் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நல்லா சில்க் த்ரெட்டில் உடனே ஒட்டிக்கும். நம்ம எந்த வேலையாக இருந்தாலும் உடனே பண்ணலாம். வந்து மேலே ஸ்டோன் லைன்ஸ் ஒட்டிக்கலாம். மேலேயும் கம் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டோன் லைன்ஸ் எவ்வளோ பெருசு இருக்கோ அந்த மாதிரி பார்த்து கம் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸ்டோன் லைன்ஸ்லையும் லைட்டாக கம் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம அதில் பேஸ்ட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் பண்ணி நல்லா கை வச்சு ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா அந்த கம் போய் அந்த சில்க் த்ரெட்டில் பிடிச்சிக்கும். அப்போ வந்து கரெக்டாக ஒட்டிக்கும். நேராக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இல்லைன்னா ஐபின் விட்டு செக் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ மேலே இருக்க கம்மை தொடச்சிக்கோங்க ஐபின் விட்டோன்னே, இல்லைன்னா ஒட்டிக்கும். பாருங்கள், நம்ம ஒன்று, 1க்கு வந்து நம்ம இது ஒட்டியாச்சு.
இப்போ வந்து நம்ம அந்த ஒயிட் கலர் ஸ்டோன் லைன் ஸ்பியர் ஒட்டிக்கலாம். கரெக்டாக கட் பண்ணி வச்சு ஒட்டிக்கோங்க. நான் ரெண்டையுமே ஒட்டி எடுத்துட்டேன் பாருங்கள். வந்து கீழே வந்து அந்த முத்து கோக்கலாம். ஒரு ஹூக் எடுத்துகிட்டு அந்த ஹூக்கில் வந்து உங்களுக்கு எத்தனை வேணுமோ அந்த அத்தனை முத்து கோர்த்துக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் வேறு குண்டு கூட கோர்த்துக்கலாம். இப்போ வந்து கீழே எப்படி கோக்கிறதுனா, ஐப்பின் இருக்குல்ல, அந்த ஐப்பின்குள்ளே அந்த வளையமாக இருக்கும்ல, அதை லைட்டாக எடுத்து விட்டு அதுக்குள்ளே வச்சு கோர்த்துக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு மேலே ஐப்பின்னை கட் பண்ணிவிட்டு வளைச்சிக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி மேலே ஹூக் தான் கோக்கிறேன். அதனால் ஹூக்கை நான் வளைச்சி வச்சுருக்கோம்ல அதில் மாட்டிக்கலாம். நீங்கள் கீழே இன்னமும் பால் செயின் வேணால் ஒட்டிக்கலாம். இது பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது. இதை ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் டேக் பண்ணுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற சிம்பிள் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்னென்ன ரெசிபிஸ் வேணுமோ கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.